அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிர்லின் என்ன பண்றான், அவனோட கமேகமேகா இருக்கு பாத்தீங்களாங்க, அதை யூஸ் பண்ண போறான். உடனே நம்ம கோகு சொல்றாரு, எப்பா கிர்லினே இதெல்லாம் யூஸ் பண்ணா என்கிட்ட வேஸ்ட், அது உனக்கே தெரியாதா அப்படின்னு சொல்ல, உடனே அவன் என்ன பண்றான், அவன் கமேகமேகாவால ஓங்கி இங்க இருந்து அடிக்க நம்ம கோகு இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ஒரு கையால அந்த மொத்த கமேகமேகாவையுமே தடுத்துடுறாரு. இந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு நம்ம கிர்லின் எங்க போனாருன்னே தெரியலங்க, எங்கேயோ மறைய செய்யறாரு. இப்ப நம்ம கோகு சொல்றாரு, நான் தான் சொன்னேன் கிர்லின் இதெல்லாம் என்கிட்ட யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம கிர்லின் போன இடமே தெரியாம எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. உடனே கோகுவுமே தேடிக்கிட்டு இருக்க, கிர்லின் என்ன பண்றான், அப்படியே கோகுக்கு பின்னாடி வந்து நம்ம கோகுவோட வாழை பிடிக்கவும் செய்யறாங்க. வாழை பிடிக்க சுத்தி உள்ளவங்க எல்லாருக்கும் ஆச்சரியம், இவன் எதுக்கு அவனோட வாழை பிடிச்சிக்கிட்டு இருக்கான், என்னடா நடக்குது இங்கன்னு சுத்தி உள்ளவங்க எல்லாம் ஆச்சரியப்பட, இப்ப இந்த பக்கம் நம்ம கிர்லின் சொல்றாங்க, கோகு ஒரு வழியா இந்த போட்டியில நான் ஜெயிச்சிட்டேன், உன்னோட பலவீனம் உன்னோட வாழ்னு எனக்கு தெரியும், உன் கூட நேருக்கு நேர் சண்டை போட்டா என்னால ஜெயிக்க முடியாதுங்கிறது தெரியும், அதுக்காக தான் இந்த ஒரு யுக்தி, நான் இதை பண்ண வேணான்னு தான் நினைச்சேன், பட் என்னதான் இருந்தாலும் சண்டையில வெற்றிங்கிறது முக்கியம் இல்லையா, அதனாலதான் நான் இப்படி பண்ணிட்டேன்.